ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு சிலஃப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மீல் மேக்கர் வச்சு கோலா உருண்டை எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற அளவுகள் புரியும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இந்த மீல் மேக்கர் சோயா சங்க்ஸை வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் செய்யலாம். இது வந்து ஹெல்த்தியான ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. ப்ளஸ் இதில் நம்ம சேர்க்குற இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா, அதில் உடைச்ச கடலை சேர்ப்போம். அதுவுமே பி காம்ப்ளெக்ஸ் சத்து அதிகமான சத்துக்கள் நிறைஞ்சி இருக்குது. இப்போ வந்து நான் வந்து ஒரு கைப்படி ஒரு 1/4 கிலோவுக்கு அளவுக்கு இருக்கும் இது. இந்த மீல் மேக்கரை தண்ணியில் போட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் வெந்த பிறகு தண்ணியை வடிச்சிட்டு பிழிஞ்சு இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா ஒட்டை பிழிஞ்சிடணும், தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. இப்போது மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் 1 செகண்ட் 1 ஆர் 2 செகண்ட்ஸ் தான் திருப்பணும். இந்த மாதிரி கொரப்பாக எடுத்து வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு ட்ரையான மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலை வந்து 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதில் சோம்பு 1 ஸ்பூனுக்கு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு 3 வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். பூண்டு பற்கள் வந்து ஒரு 5-6 பல் சேர்த்துக்கலாம். இப்போது அதை மிக்சியில் நல்லா பொடிச்சிக்கலாம். இது சலிக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு இப்போது நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சோயா சங்க்ஸில் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துப்போம். இப்போ வந்து ஒரு பெரிய ஃபுல் கப்புக்கு நீங்கள் உடைச்ச கடலை எடுக்கிறீங்கன்னா அதில் 1/4 பங்கு அரிசி மாவு எடுத்திருந்தேன். இப்போது ஒரு பெரிய வெங்காயம் 2, கொத்தமல்லி, பச்சை மிளகா வந்து க்ரீன் சில்லிஸ் 1 தான் போட்டிருக்கேன். காரம் எனக்கு கம்மியாக தேவைன்றதுனால இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு கொடுக்கலாம். தேவையான சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கணும். பாருங்கள், இதுக்கு தண்ணியை விட தேவையில்லை. அப்படி உங்களுக்கு ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மேலே அரிசி மாவு டஸ்ட் பண்ணி அது பேலன்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கிட்டு இதுக்கு நீங்கள் டூத்பிக் கூட வச்சு குத்தி சாஸை வச்சு கொடுக்கலாம். டொமேட்டோ கெச்சப் வச்சு கொடுக்கலாம் சாப்பிடும் போது. இப்போ நான் இந்த மாதிரி ஒரே ஈவனாக இந்த மாதிரி சைஸில் வச்சுக்கிறேன். எனக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தேவைப்படும் போது நான் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக பாதி மாவு எடுத்து உள்ளே வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். இப்போ பாருங்கள், இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கலரி திருப்பி கொடுத்துட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான இந்த சோயா சங்க்ஸில் இப்படிலாம் செய்யலாம். நம்ம வந்து மீல் மேக்கர் கிரேவி இந்த மாதிரி செய்கிறதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் செய்யலாம். இதை நீங்கள் வந்து கோலா உருண்டையை குருமா குழம்புல கூட போட்டு செய்யலாம். நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.